ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் சி ப்ரோக்ராமுக்கும் ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இப்போது ஒரு நார்மல் சி ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த getCH அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது அவுட்புட் விண்டோவிலே கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி நிற்கணும். அதாவது getCH கொடுத்தோன்னா ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட இருந்து கெட் பண்ணுற வரைக்கும் அந்த அவுட்புட் விண்டோ விட்டு எக்ஸிட் ஆகாது. ஸோ அந்த getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்காகனா அவுட்புட் விண்டோவில் என்ன டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக getCH ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே அதை மாதிரி ஒரு யூசர் கிட்டேருந்து எந்த ஒரு ரெடிமேட் வேல்யூவும் வாங்காமல் நம்மளா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் வேல்யூவை பாஸ் பண்ணி, அதாவது நம்ம கம்பைல் பண்ணும்போதே இந்த வேல்யூவை பாஸ் பண்ணி அதை நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆர்குமெண்ட் இருக்கும் அப்படின்னே தெரியாத பட்சத்தில் நம்ம அதை வந்து இப்போ எப்போதுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு எவ்வளோ வேல்யூ எனக்கு ஆர்குமெண்ட்டில் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியலன்னா ஸோ இதை மாதிரி ஜென்ரலாக விட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேசிக் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ரோக்ராம். இப்போ இதை வச்சுட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நார்மல் ப்ரோக்ராமுக்கும் இதுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸே நான் என்ன சொன்னேன்னா, ஒரு getCH ஆர் getS அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட் விண்டோவில் எந்த ஒரு யூசர் கிட்டேருந்தும் ஒரு வேல்யூவை கெட் பண்ண முடியாது, அதாவது ரன் பண்ணும்போது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த int main அப்படின்னு இருக்குல்ல, இதில் int argc அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இது 2 ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் argc அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இதோ நீங்கள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருக்கிற 10, 20, 30 இதுதான் நான் இப்போ இன்புட்டாக கொடுக்க போகிறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு எடுத்தேன்னா 10, 20, 30 மொத்தம் 3 வேல்யூ இருக்குது. இதை தான் இந்த இடத்துக்கு அதோட வேல்யூவை அதை அசைன் பண்ணும். ஸோ int argc அப்படின்னா எத்தனை ஆர்குமெண்ட், அதாவது எத்தனை வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தம் 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கும். அடுத்தது ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டர் ஸ்டார் argv அப்படின்னு இருக்கு. இந்த ஆர்குமெண்ட் v அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த பிரேசஸ் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இது ஒரு அரே. எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பாயிண்டர். ஸோ இந்த பாயிண்டர் அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கே தெரியுது, ஸ்டார் யூஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூவே ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாயிண்டர் டு தேர் லொக்கேஷன் ஸ்டார் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவே நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ கிளியராக இருக்குது. இப்போ 10, 20, 30 இந்த அட்ரஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்னால் அந்த இடத்துல அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூவே நமக்கு கெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஆனால் என்ன ஒரே ஒரு இதுன்னா, இதை நம்ம கேரக்டராக வாங்குகிறோம். அதாவது இந்த 10, 20, 30 ஒரு ஸ்ட்ரிங்காக கேரக்டராக வாங்குகிறோம். ஸோ இந்த 10னா 10ங்கிற நம்பராக இருக்காது. ஸோ அதுதான் இது. இன்னொரு மேஜர் விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு அரே அப்படிங்கிறது 0லேருந்து வேல்யூ எடுத்துக்கும். இங்கே இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் v ஆஃப் 0 அப்படிங்கிற வேல்யூ எப்படி எடுக்கும் அப்படின்னா, ஒரு டிஃபால்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ நமக்கு ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம கவுண்ட்டை 1லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கமாண்ட் லைன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், 0 அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் i = 0 அது மாதிரிலாம் ப்ரோக்ராம் எழுதிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 0 அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் 1லேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே நான் ஃபார் int கவுண்ட் அப்படின்னு எடுத்திருப்பேன். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நார்மலாக உங்களோட ப்ரோக்ராமாக பார்த்தீங்கன்னா ஃபார் i = 1, 1 to 10 அதை மாதிரி ரன் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் நேமிங் கன்வென்ஷன்லேயே உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம எடுத்து பார்த்த உடனே அதோடைய மீனிங் நமக்கு புரியணும். அப்படின்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது வேரியபிள்க்கெலாம் ஒரு ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் வைங்க. இப்போ சும்மா int a, b டோட்டல்னா tot அதை மாதிரிலாம் அடிக்காமல் ஒரு வேரியபிளும் யூஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போது இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடிங் அடிக்கிறீங்க, அடிச்சுட்டு நீங்கள் இந்த கம்பெனி விட்டுட்டு போயிடுறீங்க. அதே கோடிங்கை நான் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் அதுக்கான மீனிங் எனக்கு புரியணும். ஸோ எனக்கு எப்போதுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது முக்கியமான விஷயங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுற அந்த நேமிங் கன்வென்ஷன். ஸோ இதெல்லாமல் உங்களுக்கு மார்க் உண்டு கண்டிப்பாக. ஸோ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ் எந்த லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வேரியபிள் நேம்ஸை எதுக்காக வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை அப்படியே கொடுங்க. ஸோ இப்போ இங்கே ஆர்குமெண்ட் அப்படின்னா ஆர்குமெண்ட்னே வச்சிருக்கோம், கவுண்ட் அப்படின்னா கவுண்ட்னே வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது என்றைக்கு எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு மீனிங் புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ நேமிங் கன்வென்ஷன் அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது அதுதான். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபார் கவுண்ட் = 1 அப்படின்னா இந்த கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர், அதை 1ங்கிற வேல்யூலேருந்து எடுக்கிறோம். கவுண்ட் லெஸ் தென் ஆர்குமெண்ட் ஆஃப் c. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே 10, 20, 30னா 3 வேல்யூ இருக்குது. இப்போ இதை நம்ம அரே அப்படிங்கும்போது நார்மலாக எங்கேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் c அப்படிங்கிறது 3 அப்படின்னா 0, 1, 2 அப்போ 2 வரைக்கும் இருக்கும். அதனால தான் கவுண்ட் லெஸ் தென் ஆர்குமெண்ட் ஆஃப் c அப்படின்னு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கவுண்ட் ++ அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கே அதுக்கான மீனிங் புரிஞ்சிடும். ஸோ இப்போ printfல ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கோம். இந்த %2d அப்படின்னா %dன்னு படிச்சிருப்பீங்க. இது %2dனா என்னன்னா 2 டிஜிட் கொடுக்கணும். ஸோ அதான் %2dன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஸோ 2 டிஜிட் வேல்யூ கெட் பண்ணிக்கும். %d/n/n நியூ லைன். ஸோ என்ன கவுண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளார வரும். அதை a to i அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த a to i அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன்னா a பார்த்தாலே தெரியுது ஒரு கேரக்டர் டு i அப்படின்னா இன்டீஜர். ஒரு கேரக்டரை இன்டீஜராக மாற்றுறோம். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்கும்போது %d, ஏன்னா இதை நான் வேல்யூவை கெட் பண்ணும்போது நான் ஒரு இன்டீஜராக கெட் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எனக்கு ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணதெல்லாம் இன்டீஜராக மாற்றி a to i அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்குள்ளார போட்டிருக்கோம். ஆர்குமெண்ட் v ஆஃப் கவுண்ட். கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்டீஜரில் வாங்கியிருக்கோமா. ஸோ எனக்கு வேல்யூ 1லேருந்து இருக்கக்கூடிய அரே வேல்யூஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணி அதை ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரிட்டர்ன் 0, ஏன்னா இன்டென் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வேணும். ஸோ ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் 10, 20 and 30. இப்போ ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆர்குமெண்ட் 1 10, ஆர்குமெண்ட் 2 20, ஆர்குமெண்ட் 3 30 இப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது இங்கே. ஸோ இப்போது இதை நான் இங்கே கவுண்ட்டை 0 அப்படின்னு மாற்றுறேன். கவுண்ட்டை 0 அப்படின்னு மாற்றிட்டு திரும்ப இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் ஆர்குமெண்ட் ஆஃப் 0 0. ஸோ டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் 1 2 3லேருந்து தான் நான் கொடுத்த அந்த வேல்யூஸ் ரன் ஆகும். ஸோ ஒன் மோர் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 20 30ங்கிற வேல்யூ தான் நான் கொடுத்தேன். இது ஏன் ஆர்குமெண்ட் ஆஃப் 0வை நான் எப்போதுமே ப்ரோக்ராமில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை அப்படின்னா 10 20 30ல் இந்த டிஃபால்ட்டாக எனக்கு அரேயோட 0 அப்படிங்கிற வேல்யூவில் டிஃபால்ட் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ 10 20 30ங்கிற வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் 0ன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல கவுண்ட்டை 0 அப்படின்னு கொடுத்ததுனால என்னுடைய கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் என்ன இருக்குது, ஆர்குமெண்ட் ஆஃப் 0. ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0 டிஸ்பிளே ஆகுது. ஆர்குமெண்ட் 1 10, ஆர்குமெண்ட் 2 20 அண்ட் ஆர்குமெண்ட் 3 30. நான் 3 கொடுத்த 3 வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஆர்குமெண்ட் ஆஃப் 0 மட்டும் ஆனால் 0 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால தான் எப்போதுமே கமாண்ட் லைன் ப்ரோக்ராம்ஸில் நம்ம வேல்யூவை கவுண்ட் 1 அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதே ப்ரோக்ராமை திரும்ப கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 10 20 30 இருக்குது, கவுண்ட் 1ன்னு இருக்குது. இப்போ இதே ப்ரோக்ராமை திரும்ப ரீரன் பண்ணி பார்ப்போம். இப்போ 10 20 30 அப்படிங்கிறது கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் த யூஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். இன்னொன்று, நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது இதே மாதிரி தான் வேல்யூவை கொடுத்துட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சியில் டர்போ சி யூஸ் பண்ணியிருப்பீங்க, கம்பைலர் கொடுத்துருப்பீங்க, கம்பைலரில் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூஸை ஸ்கேன்ஆஃப் கொடுத்து ஸ்கேன்ஆஃபில் அந்த வேல்யூஸை கெட் பண்ணியிருப்பீங்க. இங்கே அது மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்லேயே உங்களோட வேல்யூஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அதை அந்த ஆர்குமெண்ட்டில் கெட் பண்ணி அதை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நார்மல் ஒரு சி ப்ரோக்ராமுக்கும் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ரோக்ராமுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா திரும்ப கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.